நமக்கு ரொம்பவும் சிக்கல் கொடுக்குற டயபெட்டிக் நியூரோபதியை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி பண்ணாலோ இல்லை அதை ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாலோ நல்லது. இந்த டயபெட்டிக் நியூரோபதியை கண்டுபிடிக்கிறதுல 10G மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது மூலியமா நம்ம முழு உடம்புலையும் தொடு உணர்வு திறன், நம்மளுடைய மோட்டார் நரம்புகளுடைய செயல்பாடு, உடம்புடைய வெப்பத்தை உணர்ற ஒரு தன்மை, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். இந்த மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் அப்படின்றது டயபெட்டிக்னால வர்ற டயபெட்டிக் நியூரோபதினால வர்ற பாதங்கள்ல ஏற்படுற புண்ணை முன்னாடியே கண்டுபிடிச்சு சரி பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நம்ம பாதங்கள்ல காயம் வருமா புண் வருமானதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டயபெட்டிக் நியூரோபதியால வர்ற பாதத்துல ஏற்படுற அந்த காயமோ புண்ணோ ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை மூலியமா சரி பண்ண முடியாது. அது சர்க்கரை அளவுல கட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய சிகிச்சை எடுத்தா மட்டும்தான் சரியாகும். இந்த மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் வயரை வச்சு பாதத்தில் 10 இடத்துல வச்சு அழுத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அழுத்தி டெஸ்ட் பண்ணும்போது 8க்கு மேலே இடத்துல அந்த பகுதியில் நம்மளால் உணர முடியல, வலியையோ இல்லை தொடு உணர்ச்சியோ உணர முடியலன்னா டயபெட்டிக் நியூரோபதியோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 8க்கு கீழே இருக்குது, ஒரு 4-5 தான் இருக்குது, அதாவது 4-5 இடத்துல மட்டும்தான் உணர்திறன் பிரச்சனையாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் நம்மளால் உணர முடியுது அப்படின்னா குறிப்பாக பாதங்களில் செய்கிற அந்த டெஸ்ட்டில் டயபெட்டிக் நியூரோபதியோட தீவிரம் அந்த அளவுக்கு அதிகமாகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிகமாகாதப்பையும் நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப துல்லியமான ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் அப்படின்றது நம்ம பாதங்களில் ஏற்படுற காயங்கள், டயபெட்டிக் நியூரோபதினால வர்ற அந்த சிக்கலை கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சர்க்கரை வியாதினால ஏற்படுற டயபெட்டிக் நியூரோபதினால காலில் ஏற்படுற புண்கள், இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. இது வந்து ஒரு லெவலில் கால்களையே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்துடும். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், டயபெட்டிக்கில் விரல் எடுத்திருப்பாங்க, இல்லை கால் வந்து பாதங்களை எடுத்திருப்பாங்க, இல்லை முழங்கால் வரைக்குமே கூட காலை வெட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஏன் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை வியாதி. கட்டுப்படுத்தாத அந்த சர்க்கரை வியாதி டயபெட்டிக் நியூரோபதியில் கொண்டு போய் நிறுத்தி அது டயபெட்டிக் ஃபுட்டாக மாறி பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். சர்க்கரை வியாதியாக இருக்கும்போது நம்ம இந்த மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட்டை செஞ்சு பார்த்து நம்மளுடைய பாதங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம், மருத்துவமும் ரொம்ப முக்கியம். மருத்துவத்தையும் இக்னோர் பண்ணக்கூடாது, உணவு முறையையும் இக்னோர் பண்ணக்கூடாது. இந்த உணவு முறையில் சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வைக்கிறதுல மிகச்சிறந்த பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோ டயட் தான்.